ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்டன்ட் எம்பிஏ ஃபாரி சேனல். உங்களுக்கு ஒரு சம் நீட் இருக்கும்ல, இந்த சம் பேப்பர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கான்செப்ட் எனக்கு புரியல பிரதர், நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திங்க் பண்ணிங்க அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதுக்கான வீடியோஸை நாங்கள் கூடிய சீக்கிரம் போட்டுருவோம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்குது அப்படின்னா அதை சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட வீடியோஸில் ரெக்டிஃபை பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இன் திஸ் வீடியோ நம்ம யூனிட் 3ல பிஃபோராக கேம் தியரிக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தோம். இது அடுத்த ஆஸ்பெக்டான டெசிஷன் தியரிஸ். இந்த டெசிஷன் தியரிஸோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ப்ராப்பர் டெசிஷன் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட விஷனை அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். அப்போ தான் அவங்களோட மிஷனை வந்து அவங்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அவங்களோட விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்காக புஷ் பண்ண முடியும். மிஷனில் அவங்களோட டெசிஷன்ஸ் வந்து இம்ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னும் போது அவங்களோட விஷனை அச்சீவ் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த டிஃபிகல்ட்டிஸை நம்ம கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த டெசிஷன் தியரியை வந்து நம்ம இந்த QTDMல பார்க்க போகிறோம். இந்த டெசிஷன் தியரியோட 3 ஆஸ்பெக்ட்ஸ், ஐ மீன் அந்த டெசிஷன் மேக்கிங்கோட என்விரான்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3ஆக டிவைட் ஆகிருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் அண்டர் செர்டைனிட்டி அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியுங்க இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பார்க்கக்கூடியது தான் டெசிஷன் அண்டர் செர்டைனிட்டி. இதுக்கு நான் ஜின்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜி மீன்ஸ் கேம் தியரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிஷன் அண்டர் செர்டைனிட்டி அப்படின்னா கேம் தியரி தான் அவங்க சொல்ல வராங்க. அப்போ கேம் தியரியில் வந்து என்ன நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். 2 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டெசிஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த கேம் வந்து கன்க்ளூட் ஆகும். எண்ட் ஆஃப் த கேமில் ஒரு பிளேயர் வந்து வின் பண்ணுவார். இதே கான்செப்ட் தான். அப்போ அது செர்டைனிட்டின்றது இந்த இடத்துல என்ன பிரதர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேருமே வந்து இதை தான் பண்ண போகிறாங்க, அப்படி தான் அந்த கேம் முடிய போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த கேம் வந்து முடிகிற வரைக்கும் ரன் ஆகும். இதுதான் கான்செப்ட். அப்போது டெசிஷன் அண்டர் ரிஸ்க் அப்படின்னும் போது என்னென்னா, டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனை பொறுத்து அது ஒரு ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணும். இல்லை ரிஸ்க்கு டைமில் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் டெசிஷன் அண்டர் ரிஸ்க். அப்போது இதை வந்து நீங்கள் எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் அந்த இடத்துல. அந்த ரிஸ்க் ஃபேக்டரை பேஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலான்றது தான் இந்த டெசிஷன் அண்டர் ரிஸ்க். இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷனே ரிஸ்கோட பாத்தில் போயிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு லூசிங் ஸ்டேட்டஸ்க்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்போ இதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான டெசிஷனை பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். அண்ட் தென் டெசிஷன் அண்டர் அன்சர்டைனிட்டி. இந்த அன்சர்டைனிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களோட இந்த கான்செப்ட்லாம் இருக்க போகுது. டெசிஷன் தியரியில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே டெசிஷன் அண்டர் அன்சர்டைனிட்டி பேஸ் பண்ணி தான். அண்டர் அன்சர்டைனிட்டின்னு வரும்போது எந்த ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்காமல் இருக்குமோ, நிச்சயமாக அது வந்து இல்லாமல் இருக்குமோ அதை வந்து அன்சர்டைனிட்டின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், டெசிஷன் வந்து ரைட்டான டெசிஷனாக இருக்கிற இடத்துல ஆரோ மார்க் இல்லாமல் ராங்காக இருக்கிற இடத்துல இருக்குது. ரைட்டுன்றது ஆப்போசிட்டில் இருக்குது, பட் அந்த சைடில் டெசிஷன்ன்ற ஆரோ மார்க்கு கிடையாது. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுதான் அன்சர்டைனிட்டிஸ். உங்களுக்கு வந்து நிச்சயமாக அந்த ரூட்டில் போனால் ராங்காக தான் நடக்குமான்றது தெரியாது. ரைட்டான ரூட்டு இந்த சைடு இருக்குது, பட் அந்த சைடில் உங்களோட டெசிஷன் இருக்குமான்னு கேட்டால் இல்லை, ஆரோ மார்க் அப்படி இல்லாமல் இருக்குது. அப்போ இப்படி எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் தான் அன்சர்டைனிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதுதான் அதோட ரிசல்ட்டாக இருக்கும்ன்ற ஒரு கிளாரிட்டின்றது இல்லாமல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அன்பிரடிக்டபிள் ஈவெண்ட்ஸான கிளைமேட் சேஞ்சு, எர்த்குவேக், இது எல்லாமே வந்து அன்சர்டைனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். எப்படின்னா அது நடக்க போகுதுன்றது தெரியாது, திடீர்னு வந்து அது அன்பிரடிக்டபிளாக அந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும். அப்போ இந்த மாதிரி டைமில் வந்து என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறது? அப்போ பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வந்து ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ். அதை தான் இந்த யூனிட்டில் இந்த ஆஸ்பெக்டில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போது வேல்யூஸை பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு லூசிங் ஸ்டேட்டஸ்க்கு போகாமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து நீங்கள் இதில் பார்ப்பீங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த அன்சர்டைனிட்டி ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து எது நமக்கு சூட்டபிளாக இருக்குன்ற ஒரு டெசிஷனை மேக் பண்ணுறது மூலிமா ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஒரு அன்சர்டைனிட்டிஸ் வராமல் நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அண்டர் அன்சர்டைனிட்டி இதை பொறுத்த வரைக்கும் உங்களால் அது நிச்சயமாக இல்லாதப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸை நம்ம முன்னாடி பார்த்துருந்தோமா, அதே மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக இல்லாதப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அது வந்து இன் ஃப்யூச்சர் அதுக்கு ஃபேவரபுளாகவும் இருக்கும், இல்லை அன்ஃபேவரபுளாகவும் இருக்கும், அது நடக்க போகிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே. அப்போது இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் அதை பீட் பண்ணணும் நீங்கள். அதுக்காக தான் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதில் கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன சொல்கிறது, இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 70 to 80% வந்து உங்களுக்கு ஒரு பாசிபிள் ரிட்டர்ன்ஸை தான் கொடுக்கும்.
ரிசல்ட்ஸை தான் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதனால தான் இந்த டெசிஷன்ஸ் தியரியை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போது இந்த கான்செப்ட் ஹோல் கான்செப்டில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயம் இந்த 2 விஷயம் தாங்க. பே ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே அந்த கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து அந்த டிசிஷன் மேக்கருக்கு ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி அந்த மேட்ரிக்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு லாஸ் மேட்ரிக்ஸாக தான் முடிய போகுது. அது வந்து ஒரு லாஸை கொடுக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயம் உங்களோட சம்பளம் மென்ஷன் ஆகிருந்தது, மேட்ரிக்ஸ்க்கு மேலேயோ கீழேயோ அந்த பேரால வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுதான் உங்களோட சொல்யூஷனாக கிடைக்க போகுது. அப்போ வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு கோட் ஒன்று கொடுக்கலாம். இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து பேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு லைன் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். தியரிஸில் 5 மெயின் க்ரைட்டீரியன்ஸ் இருக்குது. இந்த 5 க்ரைட்டீரியன்ஸுமே என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த ஒரு டெசிஷன்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் மினிமம் லாஸை கொடுக்குதோ அந்த டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட்காக இந்த 5 டெசிஷன்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 க்ரைட்டீரியன்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெசிஷன்ஸ் மேக் பண்ணணும். லாப்லேஸ் க்ரைட்டீரியன்னு ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் அப்ரோச் தட் ஃபைண்ட்ஸ் த ஆல்டர்னேட்டிவ் வித் ஆவரேஜ் பே ஆஃப். ஒவ்வொரு ஆல்டர்னேட்டிவ்க்கும் நீங்கள் ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதில் ஆவரேஜில் எது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆவரேஜில் எது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்டை கொடுக்குதோ, ஐ மீன் பே ஆஃப் ப்ராஃபிட்டை கொடுக்குதோ அதுதான் உங்களோட டெசிஷன்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க பிஸ்னஸ்க்கு. இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன், க்ரைட்டீரியன் ஆஃப் ஆப்டிமம், மேக்ஸிமம் பே ஆஃப் ஆர் மினிமம் காஸ்ட் வித்தவுட் மிஸ்ஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் ஒரு டெசிஷன்ஸை வந்து பண்ணலான்ட்டு ஒரு 4 ஆல்டர்னேட்டிவ் டெசிஷன்ஸை வச்சுருக்கீங்க. அதோட ரிசல்ட்டு உங்களுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும்ல, அதோட ரிசல்ட்டில் உங்களுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸ்க்கு மேக்ஸிமம் பே ஆஃப் மினிமம் காஸ்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் மினிமம் கிரிட்டேரியன் வந்து நீங்கள் பிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆப்டிமம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ்ஸும் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் அது உங்களுக்கு மேக்ஸிமம் பே ஆஃப், அதாவது ப்ராஃபிட் இருக்கணும், மினிமமான ஒரு காஸ்ட்டும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டெசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு க்ரைட்டீரியன் ஆஃப் ஆப்டிமம்ன்ற இந்த ஒரு டெசிஷன் தியரி வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். தேர்ட் ஒன், க்ரைட்டீரியன் ஆஃப் பெசிமிசம் ஆர் வால்டு க்ரைட்டீரியன். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, த டெசிஷன் மேக்கர் தட் his earnings are not less than the specified amount. அவரோட ஏர்னிங்ஸ் வந்து அவருக்குன்ற ஒரு அந்த 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ்லையுமே அவர் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி 4 ஆல்டர்னேட்டிவ் பண்ணியிருப்பார். அதில் வந்து 4 ஏர்னிங்ஸுமே கம்மியாக இல்லாத ஆல்டர்னேட்டிவ்ஸை அவர் வந்து அவரோட டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணிப்பார். அவரோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கம்மியாக இல்லாத ஆல்டர்னேட்டிவை அவர் இந்த டெசிஷன் மேக்கர் பிக் பண்ணி அவரோட பிஸ்னஸில் அதை வந்து இன்க்ளூட் பண்ணுவார். அண்ட் தென் ஃபோர்த் ஒன், மினிமம் ரிகர்ட் க்ரைட்டீரியன் ஆர் சால்வேஜ் க்ரைட்டீரியன். இதை பொறுத்த வரைக்கும் டியூ டு த டெசிஷன் ஆஃப் த டெசிஷன் மேக்கர் அண்ட் ஆன் த அக்யூரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அவர் வந்து இது வந்து எடுப்பார். அந்த ஈவெண்ட் வந்து அவருக்கு லாஸை கொடுக்குது அப்படின்னா அவர் வந்து அதில் எது மினிமமான லாஸ் கொடுக்குதோ அதை வந்து அவர் பிக் பண்ணுவார். அந்த ஈவெண்ட் வந்து 4 விதமான ஆல்டர்னேட்டிவ்ஸில் 4 விதமான ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு அப்படின்னா அதில் எது ஹையஸ்ட் ப்ராஃபிட்டோ அவர் அதை வந்து பிக் பண்ணிப்பார். எந்த ஆல்டர்னேட்டிவ் சூஸ் பண்ணால் அவருக்கு ஹையஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்குமோ அந்த கேட்டகிரியை வந்து அவர் பிக் பண்ணி அவர் டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவார். இந்த கேட்டகிரி மீன்ஸ் அந்த ஆல்டர்னேட்டிவ். ஃபிஃப்த் ஒன், க்ரைட்டீரியன் ஆஃப் ரியலிசம். இதில் பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கர் டிசைட்ஸ் டு சூஸ் பிட்வீன் தீஸ் எக்ஸ்ட்ரீம்ஸ் பை கிவிங் த வெயிட்ஸ். இவர் வந்து கம்பேரிசன் தான் பண்ணுவார். இந்த இடத்துல அவரோட எக்ஸ்ட்ரீம்ஸ் வெயிட்ஸை வந்து கம்பேர் பண்ணி அதில் வந்து எது மேக்ஸிமம் அவரோட மேக்ஸிமம் பே ஆஃபை கொடுக்குது, மினிமம் லாஸை கொடுக்குது, காஸ்ட்டை கொடுக்குதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிலிருந்து அவர் பிக் பண்ணுறது. எண்ட் ஆஃப் திஸ் டெசிஷன் தியரி நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஆப்டிமாலிட்டியை பற்றி தான் இது ஃபுல்லாகவே பேசியிருப்பாங்க. என்னென்னா மேக்ஸிமம் பே ஆஃப் கிடைக்கணும் அந்த டெசிஷனுக்கு அண்ட் மினிமம் லாஸ் கிடைக்கும். இந்த பேஸ் பண்ணி தான் இந்த 5 க்ரைட்டீரியன்ஸ்லையுமே அவங்க வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். இந்த 5 க்ரைட்டீரியாலுமே அந்த ஹிண்ட்ரன்ஸ்ன்றது ஒரு ஆப்டிமாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் போகும். இன்னொரு விஷயம், இந்த 5 க்ரைட்டீரியன்ஸ் போக மேக்ஸ் க்ரைட்டீரியன், மினி க்ரைட்டீரியன், மேக்ஸ் மினி க்ரைட்டீரியன், மேக்ஸ் க்ரைட்டீரியன், இந்த 4 க்ரைட்டீரியன்ஸுமே உங்களுக்கு
ஒரு அடிஷ்னல் கிரைட்டீரியன்ஸாக வந்து உங்களோட சம்பளம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன டிசிஷன்ஸை பிக் பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சம்ஸ் இருக்கும். சம்ஸில் நம்ம அந்த கேட்டகரிஸ் எல்லாமே ஒரு மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அதோட வீடியோஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். அது பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு இந்த கிரைட்டீரியன்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதோட ரிசல்ட் பிஸ்னஸ்க்கு என்னவா போய் சேருது, இது எல்லாத்தையுமே உங்களோட ஃபர்தர் வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்த இந்த 5 கிரைட்டீரியன்ஸ்லையுமே நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. 2, 3, 4, 5லலாம் மேக்ஸிமம் மினிமம் 2 கிரைட்டீரியன்ஸை பற்றியுமே பேசியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ஒன்ல அதை பற்றி பேசலையே, எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அதில் நீங்கள் ஆவரேஜை மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதில் மேக்ஸிமம் மினிமம்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆவரேஜஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் மெயினாக நீங்கள் மேக்ஸிமம் பே ஆஃப் தான் பார்ப்பீங்க. அதை வந்து எது ப்ராஃபிட்டை கொடுக்குதோ அதுதான் மேக்ஸிமம். அதை மட்டும்தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் உங்களோட டெசிஷனுக்கு யூஸ் பண்ணுவீங்க. 2, 3, 4 and 5க்கு நீங்கள் இந்த 2 ஆல்டர்னேட்டிவ்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணி அது 2த்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டும்தான் நீங்கள் பிக் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இந்த 2த்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களோட சம்ஸ் இருக்கும். ஃபர்தர் நம்ம சம்ஸில் இதை பற்றிலாம் பார்த்துடலாம். இப்போ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. உங்களுக்கு ஒரு நீட் இருக்குது, சம்திங் எனக்கு இந்த கான்செப்ட் புரிய மாட்டேங்குது, இல்லை எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாங்கள் அதுக்கான வீடியோஸை டெஃபினட்டாக போட்டுருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.